இதயக்கனி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இதயக்கனி விஜயன் வணக்கம். எம்ஜிஆரை புறக்கணித்தால், எம்ஜிஆருக்கு பின்னுக்கு தள்ளினால், அவர் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்கள பின்னுக்கு தள்ளிடுவார். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது 1991 செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக 44.4% வாக்குகள் பெற்றது. அவங்க ஆட்சி சரியில்லாமல் எம்ஜிஆரோட சிந்தனைக்கு மாறாக அந்த ஆட்சி நடந்த காரணத்தால் திருப்பி 1996 தேர்தல் வரும்போது பாருங்க 44.4 எங்க 21.5 பாதிக்கு போயிடுச்சு கீழே. அப்ப அது எம்ஜிஆர் கோபம், எம்ஜிஆரோட கோபம், அந்த சாபம். அதனாலதான் அது என்னன்னா 96ல 4 சீட்டு தான், 160 சீட்டு ஜெயிச்ச அதிமுக 4 சீட்டுக்கு வந்தா அது என்ன கணக்கு? அது அதுதான் அந்த எம்ஜிஆர் கோபம் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து எதிரொலிக்கும். அந்த வைப்ரேஷன் அது வந்து ஸ்ட்ராங்கான வைப்ரேஷன். இன்னைக்கு தாவேக்கா ஜெயிச்சிருக்குன்னா அந்த அதே எம்ஜிஆர் வைப்ரேஷன் தான். எப்படின்னு சொல்றேன் என்னன்னா, அதாவது 1988 தான் அதாவது தீர்மானம் வந்து பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்படுகிறது. அதாவது 21 வயசு, அது வரைக்கும் 21 வயசு உள்ளவங்க தான் ஓட்டு போடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த மாற்றி 18 வயசு உள்ளவங்க ஓட்டு போடலாங்கிறத கொண்டு வந்தது பாராளுமன்றம். அந்த பாராளுமன்றத்தினுடைய அது அமல்படுத்தப்பட்டது 1989, அதாவது எம்ஜிஆர் அமரர் ஆனதுக்கு அப்புறம் தான் அது அமல்படுத்தப்பட்டது. எம்ஜிஆர் இருந்தவரை இன்னைக்கு சதவீதத்தை பற்றி பத்திரிகைக்காரங்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அவ்வளோ சதவீதம் வந்துச்சு, இன்னைக்கு விஜய் இதை அடிச்சுட்டாருன்னு. என்ன கணக்கு போடுறீங்க, என்ன கணக்கு பார்க்குறீங்க? வெறும் கம்ப்யூட்டரில் வச்சு உட்காந்துக்கிட்டு கணக்கு போட்டெல்லாம் பார்த்துட்டு வந்து செய்தி கொடுக்கவே கூடாது. இன்னைக்கு எல்லா ஊடகங்களும் அதை தான், அந்த தவறை தான் பண்ணிட்டு இருக்கு. அதை பகுத்தறியணும். அன்னைக்கு என்ன நடந்துச்சு? 21 வயசு வாக்காளர்கள் வச்சு எம்ஜிஆர் அந்த 33% வாக்குகள் பெற்றார். நீங்க 18 வயசு உள்ளவங்க ஓட்டு போட்டு 34% வந்து விஜய் வச்சு நீங்க தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. அது எந்த வகையில சரியா இருக்கும்? எவ்வளவு புள்ளி விவரங்கள் இருக்கு தெரியுமா? எடுத்து அப்படியே உள்ள போனோம்னா நமக்கு பக்குன்னு இருக்கு. அதாவது எம்ஜிஆர் சைலண்டா சாதனை பண்ணியிருக்காரு. அதாவது அமைதியான சாதனை எம்ஜிஆரோட. இவங்க ரொம்ப துள்றாங்க. அந்த துள்றதுக்கு ஊடகங்களும் காரணமா இருக்குங்கிறதா நமக்கு வருத்தமா இருக்கு. ஊடகங்கள் என்ன ட்ரைனிங் பண்ணியிருக்கீங்க, என்ன ஆளுகளை நீங்க உட்கார வச்சிருக்கீங்க? நான் பொதுவாக ஊடகங்களை விமர்சனம் பண்ண மாட்டேன். ஆனா இந்த தேர்தல் விஷயத்தை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்த உடனே சொல்லி அடிச்சா கில்லி அப்படிங்கிற மாதிரி தலைப்பெல்லாம் போடுறாங்க. பாரம்பரியமான தேசிய பத்திரிகை தினமலர்ல எப்படி செய்தி வருது? என்ன இப்படி சொல்லலாமா? இப்படி இதுதான் வந்து நீங்க வந்து வளர்க்குற விதங்களை. அவங்க எப்படி சரியா இருப்பாங்க? ஜெயிச்சவங்க எப்படி சரியா இருப்பாங்க? ஜெயிக்கிறவங்களை நீங்களே கரெக்ட் ஆக்குறீங்க, அவங்கள மாசுபடுத்துறீங்க. அதுலலாம் வந்து விஜய் உஷாரா இருக்கணும். அவரு இந்த 18 வயசு வாக்காளர்களால தான் இன்னைக்கு விஜய் இந்த அளவுல வந்திருக்காப்ல. 21 வயசு வாக்காளர்கள் அந்த ரேஞ்சில் இருந்தா இன்னைக்கு அந்த இது வந்திருக்காது. நிறைய பேர் அதாவது சரியில்லாத காரணத்தால் திமுகவும் திமுக ஊழல், அவருடைய அராஜக ஆட்சி, பல்வேறு காரணங்கள் அதுக்கு காரணமா இருந்திருக்கு இவர் வெற்றி பெறுவதற்கு. அதுபோல அதிமுக சரியான முறையில் தன்னை வந்து ப்ராஜெக்ட் பண்ணிக்கல, தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்கல, தன்னை சரிப்படுத்திக்கல. எல்லாமே எடப்பாடி பழனிசாமி என்ற தனிநபரால், அவர் பின்வாசல் வழியாக வந்த பொதுச் செயலாளர் அவர். அதனால அவருடைய தனிப்பட்ட சில முடிவுகள் சரியாக இல்லாத காரணத்தால் இதெல்லாம் சாதகமா விஜய்க்கு வந்திருக்கு. அதுதான் நிஜம். அதனால மக்கள் கண்ணை மூடிக்கிட்டு ஓட்டு போட்டாங்கன்னு நான் அதாவது முந்தின யூடியூப் இதில் பதிவில் சொன்னேன். 8 மாவட்டங்கள் சுத்தமாக கிடையாது, 8 மாவட்டங்களும் சுத்தமாக ஜெயிக்கல. அப்போ என்ன பண்ணுறது? அது என்னமோ முழுமையாக நீங்கள் ஜெயிச்சிட்டிங்களா? முழுமையாக ஜெயிக்கலை. அதே தான் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்ல வர்றேன். எடப்பாடி பழனிசாமி பீனிக்ஸ் பறவையா? என்ன 11வது வாட்டி பீனிக்ஸ் பறவையா வர்றீங்களா? எத்தனை வாட்டி பீனிக்ஸ் பறவையா வருவீங்க? அது விஜயால் அவமானப்படுத்தப்பட்ட, அதாவது 10 தோல்வி பழனிசாமிங்கிற அவர் பேரை சொல்லலை, 10 தோல்வின்னாரு. இப்போ 11 தோல்வி பழனிசாமியா? 12வது தோல்விக்கெல்லாம் நீங்க இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு இடம் இல்லை, நீங்க வெளியே போகலாம். எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு வெளியே போகலாம், இல்லை என்றால் வெளியேற்றப்படுவீர்கள். அது காலம் வந்து உங்களுக்கு வந்து அது அந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கும். நீ வெளியே தள்ளப்படுவீர்கள். அந்த வெளியே தள்ளப்படுகிற அந்த சூழ்நிலை வேண்டாம். இது வந்து பெருவாரியான அதிமுக தொண்டர்கள், பெருவாரியான எம்ஜிஆருடைய பற்றாளர்கள் அவங்க சார்பாக சொல்லப்படுகின்ற விஷயம் இந்த விஷயம் நம்ம சொல்றது. ஏன்னாப்பா அதெல்லாம் சேகரித்து கிரகிச்சுக்கிட்டு தான் நான் சொல்கிறேன். சில துதிபாடிகள், சில சுயநல பேர்வழிகள்
அதாவது இதுல ஆதாயம் கிடைக்குங்கிற அந்த மாதிரி பேர் வழிகள்லாம் ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருக்கலாம். இதுல வந்து கும்மி அடிக்கலாம், கொண்டாட்டம் ஆடலாம், கொதிக்கலாம். அதெல்லாம் வந்து வேலைக்காகாது. அவங்கெல்லாம் புறந்தள்ளப்படுவீர்கள், புறந்தள்ளிடுவாங்க. அப்படிதான் காலம் அவர்களை புறந்தள்ளும் அப்படிங்கிறத இது சொல்ல வர்றது. எதுக்காக இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா சொல்ல வரேன்னா, எம்ஜிஆர் ஏன் வந்து இன்னும் இது பண்றீங்க? எம்ஜிஆர் வேண்டாம். என்ன பிரதானப்படுத்துங்க. எம்ஜிஆர் எல்லாருக்கும் தெரிஞ்சவர். எம்ஜிஆர் எல்லாருக்கும் தெரியும். அதனால திருப்பி திருப்பி எம்ஜிஆர் ஏன் கொண்டு வரீங்க? என்ன பிரதானப்படுத்துங்கன்னு பகிரங்கமாக எடப்பாடி பழனிசாமி கட்சி நிர்வாகிகளிடம் சொன்னவர். இதை காதுபட கேட்டு நேரடியாக கேட்டு குதிச்சு போனேன் நான். ஏன்னா இப்படி ஒரு 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 இது வேணுமா உங்களுக்கு? இப்படி ஒரு பெருமை வேணுமா? ஒரு இட்டுக்கட்டப்பட்டு ஒரு போலியான பெருமையை தேடி, அந்த போலியான பெருமையை தேடினுடைய விளைவு தான் இன்னைக்கு தோல்வி. இந்த தோல்வி 11 தோல்வி பழனிசாமி ஆகிட்டார். இதுக்கு மேல நீங்க கட்சியை உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வரதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது. இதுக்கு மாறுபட்ட கருத்துக்கள், அதாவது இதுக்கு எதிரான கருத்துக்கள் வந்தா கூட அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஏன்னா நிஜத்தை சொல்லிக்கொண்டே இருப்போம். கொஞ்ச நெஞ்ச நிஜம் இல்லை, கடல் அளவு நிஜங்கள். அது ஒரு புள்ளி வரங்களை சொல்றேன், அவ்வளவு இது இருக்கு. அதாவது என்னன்னா அதிமுக உருப்படியா ஜெயிச்சிருக்கிற மாவட்டங்கள் 2 மாவட்டங்கள், திருவண்ணாமலையும் தருமபுரி மாவட்டம் தான் ஜெயிச்சிருக்கு உருப்படியா. பெருவாரியான இடங்களை வந்து அதிமுக கைப்பற்றியிருக்கு. அதுக்கு காரணம் பாமகனுடைய அன்புமணி சேர்ந்த காரணம் வந்து இவளுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கு. ஸோ அதனால நம்மளால தான் வந்துச்சு. இவர் 234 தொகுதிக்கு மாஞ்சி பிரச்சாரம் பண்ணாரு. பணத்தை கொடுத்து கூட்டத்தை கூட்டி பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்கிறது ஒரு 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 இது விஷயமா? மக்கள் தானா சேரணும், மக்கள் கூட்டம் தானா சேரணும். அப்படி சேர்த்த தலைவர் எம்ஜிஆர் மட்டுமே, கடைசி தலைவர். அப்படி சேர்ந்த கடைசி தலைவர் எம்ஜிஆரோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்து அதோட மாற்றினாங்க. அதனுடைய விளைவுகள் என்னென்ன மாதிரிலாம் ஆச்சுங்கிறதெல்லாம் நம்ம கண்ணுக்கு நேராக பார்த்துட்டோம். அதாவது பணம் கொடுத்து மக்களை கூட்டுகின்ற அந்த வேலையை ஆரம்பிச்சது ஜெயலலிதா. அது திமுகவும் அதை உடன்பட்டு போச்சு. பணமே கொடுக்காத கட்சி திமுக. பணம் கொடுக்காத ஒரு கட்சி திமுகவையும் பணம் கொடுக்க வச்சுட்டாங்க ஜெயலலிதா. ஸோ அப்படி இருந்து இப்போ எல்லாமே, அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழக மக்களை பிச்சைக்காரர் அந்த நிலைமைக்கு கொண்டு தள்ளிட்டாங்க. பிச்சைக்காரர் கூட்டம். கோயம்புத்தூருக்கு போயிருந்தேன். கோயம்புத்தூருக்கு போகும்போது நம்ம வானதி அவங்களுக்கு பிரச்சாரத்துக்காக ஜனங்க கூட்டமாக போயிட்டு இருக்காங்க. என்ன இவ்வளோ கூட்டம் ஜனங்க போயிட்டு இருக்காங்க, எல்லாம் பணம் கொடுத்து கூட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. பாருங்க தமிழ் அரசியல் எவ்வளவு கீழ்த்தரமான நிலைமைக்கு போயிடுச்சுன்னு பாருங்க. 2 விஷயம். ஒன்று பணம் கொடுத்து மக்களை கூட்டங்களுக்கு சேர்ப்பது, இன்னொன்று டாஸ்மார்க்கை யாருமே கண்டுக்கல, விஜய் உட்பட கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அதில் வருமானம் வருது, அதனால திட்டங்கள் இலவசங்கள் கொடுத்தது கூட அதுலேருந்து வந்த பணம் கடன் வாங்கினதெல்லாம். அந்த தவறுக்குள் விஜய் சிக்கக்கூடாது. ஏன்னா மத்திய அரசு கூட இன்னைக்கு இணக்கமாக போனா, அதாவது இன்னைக்கு மேற்கு வங்காளத்திலையும் அஸ்ஸாம்லையும் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. அங்கே அஸ்ஸாமில் ஏற்கனவே இருந்ததை மறுபடியும் தக்க வச்சுக்கிட்டாங்க. மேற்கு வங்காளத்தில் அடாவடித்தனம் பண்ண மம்தா பானர்ஜியை சர்வசாதாரணமாக தூக்கி போட்டாங்க. நீ மம்தா ஆட்டம் போடலாம், என்ன வேணால் ஆட்டம் போடலாம், அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக அப்புறப்படுத்திடுவாங்க. பாண்டிச்சேரியில் ஜெயிச்சிருக்கு பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி, அதாவது ரங்கசாமியினுடைய தலைமையிலான பாரதிய ஜனதா கூட்டணி. அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இத்தனையும் சுற்றி நடந்திருக்கு. இவ்வளோ வச்சுட்டு இருக்கிறவங்க அவங்க மாநிலங்க அந்த மாதிரி இருக்கும்போது மாநிலங்கள் வந்து வலுப்பெறும், மாநிலங்கள் செழிப்பாக இருக்கும், மாநிலங்கள் நல்லா இருக்கும். அவ்வளவு திட்டங்கள் மத்திய அரசு தீட்டிருக்கு. அவ்வளோ அந்த திட்டங்கள் எல்லாமே திமுக என்ன பண்ணிச்சுன்னா, அந்த வந்த பணத்தை எல்லாம் அமுக்கி வச்சுக்கிட்டு செலவு பண்ணாமல் இருந்திருக்கு. இன்னொன்று அதில் வந்து முறைகேடாக செலவு பண்ணி அதில் ஊழல் நடந்திருக்கு. எவ்வளோ வழக்குகள் நடந்திருக்கு, ஊழல் வழக்குகள் நடந்திருக்கு தெரியுமா? இவ்வளோ பணம் வந்த பணத்தை, மத்திய அரசு கொடுத்த பணத்தை செலவு பண்ணல. அது மாதிரி சிக்கலில், அது மாதிரி பிரச்சனையில் விஜய் போகக்கூடாது. முறையாக வருகின்ற அந்த பணத்தை முறையாக செலவு பண்ணால் மாநிலம் நல்லா இருக்கும், மாநிலம் வளர்ச்சி பெறும். அவங்களுக்கு மக்கள் உங்களுக்காக நான், எனக்காக நீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதை வந்து இப்போ காட்டுங்க. அந்த பேச்சை வந்து செயல்படுத்தி காட்டுங்க. அது அதோட இணக்கமாக போனால் அதாக இருக்கும். மத்திய அரசு தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டுங்க. அது ஒன்றிய அரசு திமுக சொல்றதை திருப்பி நீங்கள் விஜய் சொல்றதுல என்ன அதில் பண்பு இருக்குது, என்ன செயல் இருக்குது? அவன் சொன்னான்னு நீங்களும் சொன்னால் என்ன அர்த்தம்? அது ஒரு அடிப்படையாக இருக்கிற அந்த விஷயங்களை மாற்றக்கூடாது. நீங்கள் வந்து பொதுவான தலைவராக உருவாகுங்க. நீங்கள் வந்து அந்த திராவிட இயக்கங்களுடைய அது எந்த பிரதிபலிப்பும், தவறான பிரதிபலிப்பும் உங்கள்கிட்ட வரக்கூடாது. அப்படிதான் இந்த விஜய்க்கு இந்த சந்தர்ப்பத்திலையும் சொல்லிக்கிறேன். அவ்வளவு திட்டங்கள் தீட்டியிருக்காங்க. எல்லா விஷயங்கள்லையுமே
மாநில அரசு இன்னைக்கு இன்னைக்கு ஜிஎஸ்டியில் அவ்வளோ வருமானம் வருது. இந்த வருமானத்தை எல்லாம் மக்களுக்கு தான் திருப்பி கொடுத்துட்டு இருக்காங்க. காங்கிரஸ் அரசு இது பண்ணலை. காங்கிரஸ் அரசு பண்ணுவதற்கு மன்மோகன் சிங் வந்து செஞ்சதை எல்லாமே சோனியா காந்தி எல்லாத்தையும் கெடுத்து சீரழிச்சிட்டாங்க. காங்கிரஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப தாழ்ந்து போனதுக்கு காரணம் சோனியாவும் அவர் மகன் புள்ள ராகுலும். ஸோ அதனால அந்த 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 வீழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறவரோட போய் சேர்ந்தீங்கன்னா அவங்களோட நீங்கள் உறவு வச்சுக்கிட்டா எந்த வகையிலும் நன்மை தராது. வளர்ச்சியை நோக்கி மட்டுமே செல்ல வேண்டும். வளர்ச்சி மட்டுமே உங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். வளர்ச்சி மட்டுமே அதுக்கு வந்து பயன் தருவதாக இருக்க வேண்டும். இப்படி ஒரு விஷயத்த இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக்கிறேன். ஏன்னா நடுவில் அதிமுக தடுமாறி பாரதிய ஜனதாவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தேவையில்லாம விஷயங்கள் எல்லாம் அவங்களோட எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. பல்வேறு விஷயங்களை தெரிவிச்சாங்க. அப்புறம் புத்தி தெளிஞ்சு கூட்டணி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. அதில் உள்ளதான் அந்த நீட்டு மேட்ரு முதல்ல இவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இப்போ மறுபடியும் ஆதரிக்கிறாங்க. நீட்டு தேர்வு அதாவது கல்வி விற்கப்படக்கூடாது என்பதற்காக வந்தது நீட் தேர்வு. அந்த நீட் வந்து சுப்ரீம் கோர்ட்டே அறிவிச்சிருக்கு. சுப்ரீம் கோர்ட் அறிவிச்சுதான் மத்திய அரசு அமுல்படுத்துது. அதை நீங்களும் வந்து அதுல என்ன அடிப்படை இருக்குன்னு தெரிஞ்சிக்காம நீட் தேர்வு விமர்சனம் பண்ணா என்ன அர்த்தம்? அதனால அந்த தவறுகளை நீங்க கட்சி தொடங்கி நடத்திய மாநாடுகளில் நிகழ்ச்சிகளில் பேசுறதெல்லாம் வந்து இனிமே திருத்திக்கோங்க. அந்த தவறுகளை திருத்திக்கிட்டு பண்ணணும். ஏன்னா பல லட்சம் பேர் நீட் தேர்வு எழுதியிருக்காங்க. அவங்களும் சும்மா எழுதல. ஸோ அதனால அதாவது இது என்னன்னா இதனுடைய இது கல்வி விற்கப்படக்கூடாது என்பதுதான் அதனுடைய அடிப்படை. அந்த அடிப்படைக்கு இல்லைன்னா அப்ப நீங்க திமுக மாதிரி தான். திமுகவும் அதிமுகவும் கடந்த காலங்களில் தனியார் பொறியியல் கல்லூரிகள்கிட்ட வருஷம் பல கோடி ரூபாய் பணம் வாங்குவாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தாலும் பணம் வாங்குச்சு, அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் பணம் வாங்குச்சு. முதல்ல அதை ஒருத்தர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். இத்தனை கோடிகள் வசூல் பண்ணி கொடுத்த ஒருத்தர் இருந்தார். அவர் இறந்துட்டார், உயிரோட இல்லை. இப்போ அடுத்து அதிமுக வந்து அதே தான் வேலை பண்ணாங்க. ஸோ 2 பேருமே பணம் மாறி வாங்கிக்கிட்டாங்க. அதனால தான் கல்வி விற்கப்பட்டது. அவங்க இஷ்டத்துக்கு ஒரு இன்ஜினியரிங் சீட்டுக்கு 6 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் வாங்கினாங்க. மருத்துவ இதுக்கு வந்து 30லேருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் பணம் வாங்கினாங்க. யாரு பணம் அதெல்லாம்? வீட்டை விற்று காட்டை விற்று பண்ணா அதை வச்சு தொழில் பண்றாங்க. நீங்க கல்லூரிகள் நடத்துறவங்க எல்லாமே தொழில் பண்ணாங்க, சினிமா எடுக்கிறாங்க. இதெல்லாம் திருத்தப்பட வேண்டும். இன்னொன்று, இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் இது சேர்த்தை சொல்லிடுறேன் நான். ஜெயலலிதா செய்த தவறு, எடப்பாடி செய்த தவறுகளை வந்து விஜய் பண்ணக்கூடாது. என்னன்னா, கடந்த காலங்களில் சினிமா டிக்கெட்லாம் வந்து ரொம்ப அளவுக்கு மீறி, அதாவது 20 ரூபா 30 ரூபா டிக்கெட் விற்றது, 40 ரூபா டிக்கெட் விற்றதெல்லாம் 500 ரூபாய் 1000 ரூபாய் 2000 ரூபாய் வித்துச்சு. விஜய் படங்கள் பல படங்கள் ஓடுறது காரணங்கள், வசூலில் பெருசாக வந்தது காரணங்கள், அது ஒரு முக்கிய காரணம். அவ்வளோ தூரம் விலை வச்சாங்க. அது அந்த ஊழல், அந்த ஊழலை தடுத்து நிறுத்த வேண்டும். விஜய் வந்து தடுத்து நிறுத்தணும். இது ஏன்னா சினிமாவிலேருந்து வந்திருக்கீங்க. அதாவது ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் சினிமாவே ஆட்டி படைச்சது. அது எந்த ஆட்சி வந்தாலும் ஆட்டி படைச்சது. எல்லா ஆட்சியிலுமே ஆட்டி படைச்சு ரெட் ஜெயிண்ட் மூவிஸ். அது தடுக்கவே இல்லை. அதிமுகவும் தடுக்கல, திமுக தான் அதை நடத்திக்கிட்டு இருந்தது காரணத்தினால அதிமுகவும் அதில் குளிர் காஞ்சாங்க. அந்த ரெட் ஜெயிண்ட் மூவிஸினுடைய இதில் குளிர் காஞ்சாங்க. இன்னைக்கு அவங்களுடைய அந்த கொட்டத்தை அடக்கிறதுக்கு நடுவில் நீங்கள் விஜய் படங்கள் தடுமாறி இருக்கு, ரிலீஸ் பண்ண முடியாமல் போராடி இருக்கு. அதெல்லாம் சரி பண்ணணும். அந்த ஆதிக்கத்தை வந்து ஒழிக்கணும். விஜய் சரியான சினிமாவிலிருந்து வந்தவர், சினிமாவை காப்பாற்ற வேண்டாம், அதை ஒழிக்க வேண்டும் என்று இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அதிமுக பண்ணலை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த அறிவு கிடையாது, அந்த புத்தி கிடையாது. இப்போ சொன்னேன் இல்லையா, எம்ஜிஆர் நீங்கள் இது பண்ணாதீங்க, ஏன் படத்தை போடுங்கன்னு, ஏன் படத்தை மட்டும் பிரதானப்படுத்துங்கன்னு. எங்கே பார்த்தாலும் ஜெயலலிதாவே பரவாயில்லைங்க, ஜெயலலிதாவே மேலு. அந்த அம்மா முதல்ல அந்த தவறு இருந்துச்சு. ஆனால் அவங்க யார்ட்டையும் சொல்லலை, என் படத்தை பெருசாக போடுங்க, எம்ஜிஆர் படத்தை சின்னதாக போடுங்க. அந்த அம்மா யாருக்கிட்டையுமே சொல்லலை. அது ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். இவங்களா நினச்சிக்கிட்டாங்க. அவங்க ஏதாவது எம்ஜிஆர் மேலே கொஞ்சம் கோபங்கள் வருத்தங்களை வந்து பிரதிபலிச்சிருந்தாங்கன்னா அதான் சாக்குன்னு பிடிச்சிக்கிட்டு கட்சிக்காரங்க பூரா செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி எம்ஜிஆரை புறக்கணிக்கிற வேலையை பண்ணாங்க. அதை வந்து உணர்ந்து ஜெயலலிதா உணர்ந்து அந்த தவறை திருத்திக்கிட்டதுக்கு அப்புறம் அதில் மாறி வந்தாங்க. அப்புறம் எல்லா இடங்களுமே இதே தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னு சொன்னாங்க. எல்லா அரசு அலுவலகங்கள் எல்லா இடங்களுமே தன் படத்துக்கு ஈடாக எம்ஜிஆர் படத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ அது தன்னை மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை செய்யலை. எடப்பாடி பழனிசாமியில் ஒரு விஷயம் எனக்கு ஒரு திரைத்துறை சார்ந்த ஒரு நண்பர் சுட்டி காட்டினாரு. செல்வி ஜெயலலிதா இருந்தப்போ ஒரு ஆதரவு, ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்து, கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து வீடியோக்கள் வந்து மியூசிக்கலாக தயார் பண்ணுறாங்க. அதை கொண்டு ஜெயலலிதாட்ட கொடுக்குறாங்க. ஜெயலலிதா கொடுத்தப்போ பார்த்துட்டு வந்து யார் பண்ணாங்கன்னா இன்னார் பண்ணாங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாங்க. அது சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதாவது அவங்க இப்படி வேணும்லாம் அவங்க சொல்லலை.
அது ஆதரவான நிலைப்பாட்டில் அந்த வீடியோக்கள், அந்த பாடல்கள் தயார்படுத்தப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி வந்தார் அந்த அம்மாவுடைய மறைவுக்கு அப்புறம் வந்தவர்கிட்ட இந்த விஷயம் போயிருக்கு. விஷயம் போன உடனே அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மிதுன், எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் மிதுன் கிட்ட அது இருக்குது. அதை அப்படியே அமுக்கிட்டாங்க. அந்த மேட்டரை அம்மா அம்மான்னு சொன்னாரே, இதயக்கனி திரைப்பட விழாவில் போய் அம்மா ஆட்சி அமைப்புன்னு சொன்னாரே, நீ வெறும் பாக்கெட்டில் தான் அம்மா வச்சுக்கிட்டு இருக்க, இதயத்தில் நீ வைக்கல அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்ற வர அந்த உதாரணம். அப்படி தூக்கி போட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் ஜெயலலிதா சார்ந்த எந்த விஷயமே அங்க ஆதாரங்கள் இல்லை. எல்லா விஷயங்களையுமே தூக்கி போட்டாங்க, எல்லாம் கடாசிட்டாங்க. எம்ஜிஆரை சேர்த்து இவரை எப்படி எம்ஜிஆர் அரசியல் கொண்டாடுறாங்க? எனக்கு அதை தான் அந்த கேள்வி கேட்குறேன். கட்சி இது அதிமுக காரங்க இவர் எப்படி கொண்டாடுறாங்க? பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் விலை பேசி ஒரு தரந்தாழ்ந்த ஒரு அரசியலை கொண்டு வந்த எடப்பாடி பழனிசாமி. அதாவது ஒரு விஷயம் சுட்டி காட்டணும், ஊடகங்களும் தவறான விஷயங்களை பதிவு பண்றாங்க. என்னன்னா, எம்ஜிஆர் கட்டமைச்ச விஷயங்கள் அப்படி அதை ஜெயலலிதா ஓரளவு ஃபாலோ பண்ணாங்க, முழுமையா பண்ணல. அந்த இதெல்லாம் சுட்டி காட்டுறேன். இப்போ எப்படின்னா, இப்ப நடந்த விஷயத்துல இப்போ நடுவில் ஒரு விஷயம் வந்து சொல்லணும். என்னன்னா, அதாவது சசிகலாவின் ஊர்ந்து போய் சசிகலா காலை பிடிச்சி சீட்டு வாங்கினாருன்னு சொல்லி இன்னைக்கே ஒரு கேலி செய்யப்படுகிறார். உதயநிதி போகிற இடத்துலலாம் ஃபோட்டோவை காமிச்சு வந்து அவமானப்படுத்தினார். அதுக்கு பெர்சனலாக மேட்டர், நீ பாலிடாயிலு இப்படிலாம் வந்து தரந்தாழ்ந்து, செங்கோட்டானையே தரந்தாழ்ந்து பேசினார் அவருடைய தொகுதியில் போய். கோபிச்செட்டிப்பாளையத்தில் பேசுறது என்ன ஆச்சு? 3வது இடத்துக்கு போயிடுச்சு கோபிச்செட்டிப்பாளையத்தில். நீ சரியான தலைவராக இருந்தால் அந்த செங்கோட்டையனை வீழ்த்தி இருக்கணும்ல. செங்கோட்டையன் ஜெயிச்சு அடுத்து திமுகக்கு அப்புறம் தான் அதிமுக. இதுதான் உங்களால் செய்ய முடிஞ்ச சாதனை. அங்கே போய் அவருடைய பெர்சனல் மேட்டர்லாம் போய் பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி. இப்படிப்பட்ட தரம் தாழ்ந்த ஒரு தலைவர் அதிமுகவுக்கு தேவையா? இந்த கேள்வி. அதே அந்த சசிகலாவினால பல இடங்கள்ல 3 இடங்கள்ல அதிமுக கீழே விழுந்துருச்சு. என்னன்னா, 3வது இடத்துக்கு போயிடுச்சு. முதுகளத்தூர்ல 40,000 ஓட்டு வித்தியாசம். 40,000 ஓட்டு வித்தியாசத்துக்கு காரணம் சசிகலா நிறுத்திய வேட்பாளர் 40,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. சாத்தூர்ல 11,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க சசிகலா நிறுத்திய வேட்பாளர். முஸ்லிம்பட்டில் 16,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க சசிகலா நிறுத்திய வேட்பாளர். அங்கெல்லாம் அதிமுக தோற்பதற்கு சசிகலா ஒரு காரணம். இப்படி நடந்திருக்குங்க. அதாவது தேவர் பெல்ட்னு சொல்லி அதை வந்து அது எம்ஜிஆர் தேவர் பெல்ட்டால நினைக்கவே இல்லை. எல்லாமே மக்களுடைய சக்தி தான் அப்படின்னு நினைச்சாரு. அந்த தேவர் பெல்ட்டை கொஞ்சம் மாற்றி விட்டாங்க ஜெயலலிதா. அது காரணம் சசிகலா. அந்த தேவர் பெல்ட் பூரா ஏடிஎம்கே காலி. என்ன சாதனை பண்ணீங்க? ஓபிஎஸ் நீக்கினீங்க, இவர் செங்கோட்டையனை நீக்கினீங்க, எல்லாரையும் நீக்கிட்டு வெளியே போய் வெளியே போக போற. நீக்கினவன் எல்லாம் வந்து வெளியில போய் அவன் வந்து நின்றுட்டான். ஓபிஎஸ் ஜெயிச்சிட்டாரு, செங்கோட்டையன் ஜெயிச்சிட்டாரு, அவர் மந்திரியாக போறாரு செங்கோட்டையன். நீங்க கீழே போயிட்டீங்க, 3வது இடத்துக்கு போயிட்டீங்க. என்னன்னா, சென்னையில சுத்தமா காலி, அதிமுக காலி, எந்த இடத்துலையும் ஜெயிக்கல. 3வது இடம் டெபாசிட் போச்சு. சென்னையில் எல்லா இடத்துலையும் டெபாசிட் போயிடுச்சு. டெபாசிட் காலி அத்தனை தொகுதியிலையும். எடப்பாடி பழனிசாமி என்ன இதை மீசையை வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு வெளியில் வருவார் இனிமே? அடுத்து காஞ்சிபுரம், மதுரை எம்ஜிஆர் கோட்டைன்னு சொல்லுவாங்க. மதுரை எம்ஜிஆரோட கோட்டை. அந்த கோட்டையில் எல்லாத்தையுமே கோட்டை விட்டுருக்காங்க. மதுரை, மாயவரம், அதெல்லாம் எம்ஜிஆர் பெல்ட். அதெல்லாம் எம்ஜிஆர் பெல்ட்னே சொல்லுவாங்க. எம்ஜிஆர் கட்டமைச்ச உருவாக்கின விஷயங்களை ஜெயலலிதாவும் ஓரளவு மெயின்டைன் பண்ணாங்க. அடுத்து பெரம்பலூர், அடுத்து ராமநாதபுரம் மாவட்டம், அதெல்லாம் அதாவது தேவர் பெல்ட்னு சொல்லுவாங்க. அந்த இடம் எம்ஜிஆர் கோட்டை மாதிரி. சிவகங்கை, இதெல்லாம் அதிமுக வலுவாக இருந்த இடங்கள். தஞ்சாவூர் மாவட்டம், தேனி என்னத்தை பண்றது, தூத்துக்குடி, விருதுநகர், இங்க எல்லாமே எம்ஜிஆர் திரைப்படங்கள் வந்து இன்னைக்கு வசூல் பண்ணிட்டு இருக்கு. ஆனா ஓட்டு கிடைக்கல. காரணம், ஜெயலலிதாவுடைய சில தவறுகளால் என்ன, நிறைய பேர் அதிமுக ஓட்டு போட்டதை நிறுத்திட்டாங்க. அந்த நேரத்தில் யார் நல்லவனா இருக்கணும், சில சமயம் திமுக கூட ஓட்டு போட்டிருக்காங்க. இவங்களை பிடிக்காம, ஜெயலலிதாவை பிடிக்காம ஓட்டு போட்டிருக்காங்க. அது ஜெயலலிதா கொஞ்சம் சரி கட்டிட்டாங்க. பின்னாடி கொஞ்சம் மாறி வந்து சரி கட்டிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அத்தனையும் காலி பண்ணிட்டார். அத்தனை விஷயங்களும் காலி பண்ணிட்டார். நிறைய பேர் எடப்பாடி பழனிசாமி பிடிக்காம வேற கட்சிகளுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படி எடப்பாடி பழனிசாமி பிடிக்காத காரணத்தால் தான் தாவைக்காவுக்கு நிறைய ஓட்டுகள் வந்திருக்கு. அது ஓட்டுகள் எம்ஜிஆர் ஓட்டு. அது எல்லாமே எம்ஜிஆர் அலை தான். அது விஜய் அலை கிடையாது, எம்ஜிஆர் அலை தான். அந்த அலையை மடை மாற்றுறது, திசை மாற்றுறது எடப்பாடி பழனிசாமி.
ஸோ இந்த குற்றத்திற்கு, இந்த செயலுக்கு மன்னிப்பே கிடையாது, மன்னிக்க கூடாது. அப்படி மன்னிக்கிறவங்க வந்து அதிமுக தொண்டன் இல்லை, எம்ஜிஆர் ரசிகன் அல்ல. இது ஒரு விஷயம். இந்த 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 இப்போ நான் சொன்ன இத்தனை மாவட்டங்களில் எங்கேயுமே ஒரு சீட்டு கூட வரல ஏடிஎம்கே. என்ன என்ன பண்றது இது? இன்னொரு விஷயம், அதாவது அது செய்திகளில் சொல்றாங்க, சென்னை நகரம் எம்ஜிஆர் அதாவது திமுக கோட்டையாக இருந்தது, சென்னை நகரம் திமுக கோட்டையாக இருந்தது, அங்கே அதிமுக இதாகவே இல்லை, திமுக கோட்டைக்கு அப்புறம் இப்போதான் விஜய் கட்சி தான் புதுசாக ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதாவது கொஞ்சம் அதான் சொல்லுங்க, கம்ப்யூட்டரில் உட்காந்துக்கிட்டு ஃபீட்பேக், அதில் என்ன ஃபீட்பேக் வருது அதை சொல்கிறது, அதுதான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பகுத்தறிய காணும். அதாவது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அவர் முத தேர்தலில் 70 நின்னப்போ ஒரு இடம் மட்டும் தான் வந்துச்சு ஆர்கே நகரில். அப்புறம் அது படிப்படியாக அது எண்ணிக்கை பெருகுச்சு. அதை முழுமையாக கைப்பற்றியது ஜெயலலிதாவுடைய தலைமையிலான அதிமுக. எப்படின்னா, இது இந்த பத்திரிகையாளர்கள் ஊடகங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சும்மா விஜயை கொண்டாடுறீங்களே, என்னென்னலாம் நடந்திருக்குங்கிறது புள்ளி வரங்களை சொல்கிறேன். இதெல்லாம் நேற்று அது எல்லாம் இவங்கெல்லாம் செய்கிறத பார்த்தோன்னா இந்த ஜால்ரா கூட்டம் ஆயிடுச்சு. அதாவது தமிழ்நாட்டில் எப்பவுமே ஜால்ரா சத்தம் அதிகமாக இருக்கும், இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. 2011 தேர்தலில் சென்னை நகரத்தில், சென்னை மாவட்டத்தில் 16 தொகுதியில் அதிமுக 14 தொகுதியில் ஜெயிச்சிருக்கு. அதிமுக கூட்டணி, அதிமுகவும் கூட்டணி கட்சிகளும் 14 தொகுதியில் ஜெயிச்சிருக்கு. திமுக 2 இடம் தான். அந்த 2 இடம், ஒன்று சேப்பாக்கத்தில், அதாவது கருணாநிதி, இவர் எழும்பூரில் வந்து பருதி இளமருதி. கருணாநிதி 2 சீட்டு தான். அதாவது 91 மொத்தமாக காலி திமுக, 2 சீட்டு தான் வந்துச்சு. 2 சீட்டில் ஒன்று கருணாநிதி, இன்னொன்று பருதி இளமருதி. கருணாநிதி என்ன பண்ணாருன்னா, இந்த கூட்டத்தில் போய் நம்ம உட்கார முடியும்னு பயந்து போய் ராஜினாமா பண்ணிட்டார். அப்போ திருப்பி வந்து தேர்தல் நின்று அதுக்கப்புறம் திமுக ஜெயிச்சது வைங்க. 91 2 அப்படி தொடர்ச்சி எடுத்து, அது ராஜீவ்காந்தி காங்கிரஸ் கூட்டணியோட சேர்ந்தவருடைய, அது ராஜீவ்காந்தி மரணம் அதிமுகவுக்கு பெரிய அளவில் வெற்றியை கொண்டு வந்தது. ஏன்னா அன்னைக்கு அதை தான் சொன்னேன், 44% அன்னைக்கு 91 கிடைச்சது. அது 96 ரிவர்ஸில் போயிடுச்சு. என்னன்னா, சசிகலா அவருடைய அந்த கூட்டணியால், சசிகலா அவருடைய ஆதிக்கத்தால், அவருடைய அட்டூழியத்தால், அந்த ஊழலால் கடுமையான எதிர்ப்பு. அதாவது முத்துசாமி என்ற சொன்னார், முத்துசாமி இப்போ திமுகலேருந்து அவர் தோத்து போயிட்டாரு. அவர் சொன்னார், பிரச்சாரம் பண்ண இடங்கள் பூராமல் எதிர்ப்பான், கடுமையான எதிர்ப்பான். கட்சிக்காரர்களே திரண்டு வந்து எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ஜெயலலிதாவுக்கு அப்படின்றார் 96 தேர்தலில். அப்போதான் ரஜினிகாந்த் வந்து சொன்னார், திருப்பி மறுபடியும் ஜெயலலிதா வந்தால் ஆண்டவனால கூட அந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி ரஜினிகாந்த் சொன்னார். ஸோ அப்படி ஒரு விஷயம் அன்றைக்கி அந்த டைமில் நடந்தது. இந்த எதிர்ப்பை வந்து திமுகவும் தமிழ் மாநில காங்கிரஸும் பயன்படுத்திக்கிடுச்சு. 96 பாதிக்கு பாதி இறங்கிருச்சு. 97 44 91, 96 21.5. அதாவது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில், அதனால இவங்க விஜய் வந்து கொண்டாடுறாங்களே ஊடகங்கள், அந்த புள்ளி உரங்களோட சொல்றேன். அதாவது 21 வயசுக்காரங்க ஓட்டு போடலாங்கிற இந்த நிலைமையில் இருந்தப்போ நான் சொல்றது, அவர் ஆட்சி காலம் முழுவதும் 1970 வந்து 130 சீட்டு வந்துச்சு அதிமுகவும் கூட்டணியும். கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கொஞ்சம் தான் சீட்டு கொடுத்தார். காங்கிரஸ் தனிச்சு நின்னது, திமுக தனிச்சு நின்னது, இப்படி எல்லாமே தனிச்சு நின்னது. அதில் மீறி அது திமுக எதிர்ப்புங்கிற ஒரு விஷயம், 130 சீட்டு வந்துச்சு, 30.4 வாக்குகள் பெர்சன்டேஜ் ஓட்டுகள் வந்து கிடைச்சிருக்கு. 1980 ஒரு விஷயத்தில் வந்து நிறைய பேர் மறந்துடுறாங்க, அதை சுட்டி காட்டணும். கருணாநிதி வந்து தன்னை தாழ்த்தி கொண்டு, தன்னை எவ்வளவு வேணாலும் கீழ்நிலைக்கு கொண்டு போய் ஒரு கூட்டணிக்காக என்ன வேணாலும் செய்வாருங்கிறது ஒரு உதாரணம். 80 பாராளுமன்றத்தில் கூட்டணி வச்சுக்கிட்டாரு, எம்ஜிஆரை வீழ்த்திருக்கிறதுக்காக கூட்டணி வச்சுக்கிட்டு, தன் மீது வழக்குகள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்திரா காந்தியோட கூட்டணி வச்சுக்கிட்டு எம்ஜிஆருக்கு 2 சீட்டு தான் கிடச்சிது பாராளுமன்றத்தில். அதனால ஆட்சியை கலைச்சாங்க. ஆட்சியை கலைச்ச உடனே என்ன பண்ணார் எம்ஜிஆர், பிரச்சாரத்துக்கு போனார். 80 மறுபடியும் சட்டமன்ற தேர்தல் வந்தப்போ பிரச்சாரத்துக்கு போகும்போது, நான் என்ன குற்றம் செய்தேன் அப்படின்னு சொல்லி தான் கேட்டார், வேறு எதுவும் பேசலை அவர். அந்த டைமில் திமுக பாதிக்கு பாதிங்க. இதை விட கேவலமாக வந்து திமுக நடந்துக்க முடியாது. திமுக பற்றி கொண்டாடுறானுங்களே, திமுக வந்து உயர்த்தி சொல்கிறாங்களே. கருணாநிதி அவரை திறந்தாழ்ந்து 117 117, திமுக 117, காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் தலைமையிலான காங்கிரஸ் 117. அப்படி சீட்டு வாங்கி என்ன பண்ணாங்கன்னா, எம்ஜிஆர் தோத்துருவாரு, ஏன்னா பாராளுமன்றத்தில் ஜெயிச்சதுனால எம்ஜிஆர் தோத்துருவான்னு என்ன பண்ணாங்கன்னா, 15,000 போஸ்டர் எம்ஜிஆருக்கு நாமம் போட்டு 15,000 போஸ்டர் அடித்து ரெடி பண்ணிட்டாங்க கட்சி ஆஃபீஸில்.
எம்ஜிஆர் ஜெயிச்ச உடனே அந்த 15,000 போஸ்டரையும் எரிச்சு போட்டாங்க. எப்படியெல்லாம் கேவலமான ஒரு அரசியல் நடத்தியிருக்காங்க கருணாநிதி. அந்த கருணாநிதி சார்ந்தவங்க எல்லாமே அந்த கேவலமான ஆளுகளுக்கு போய் சப்போர்ட் வேற. ஊடகங்கள் அந்த புள்ளி உரங்களை வேற எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் சொல்றதுக்கு இன்னைக்கு இந்த ஊடகங்களை வந்து கொடி நாட்டிக்கிட்டு இருக்காங்களே, இந்த அவன் இப்படி இப்படி கணக்கு வழக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் சொல்லுங்கப்பா. இந்த உண்மைகளை சொல்லுங்க. அதை விட்டு போட்டு உங்களுக்கு வசதிக்கு உங்களுக்கு எவ்வளவு துட்டு கிடைக்கும், எவ்வளவு டப்பு கிடைக்கும், இப்படி வந்து பணத்துக்காக கேவலமா இறங்கி போற ஊடக பேர் வழிகள்லாம் அந்த இனிமே வந்து அப்புறப்படுத்தப்படணும். எடப்பாடி பழனிசாமி அப்புறப்படுத்துற மாதிரி இவங்களும் அப்புறப்படுத்தணும். அதாவது 1980 தேர்தலில் காங்கிரஸும் திமுகவும் ஈக்குவலாக நின்னாங்க பார்த்தீங்களா? அந்த தேர்தலில் 129 சீட்டு எம்ஜிஆர் அதிமுக கூட்டணிக்கு 129 சீட்டு. பாருங்க, 130 சீட்டு வாங்கி 77 30.4 வாக்குகள் வாங்கினது. இந்த டைம்ல வந்து 38.8, 1980 38.8. இதையே வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க, இதையும் ஊடகங்கள் சொல்ல மாட்டேங்கிறாங்க. 34% வாங்கின விஜய் வந்து தூக்கி வச்சுட்டு இருக்காங்க. எம்ஜிஆரை மிஞ்சியன்னு என்ன அறிவோட வந்து நீங்க வந்து பேசுறீங்க, என்ன புள்ளி வரம் கொடுக்குறீங்க? அதுக்கப்புறம் பாருங்க, இது கொஞ்சம் விரிவான விஷயம் சொல்லணும், இதை பதிவு பண்ணணும். 1985 எம்ஜிஆர் அமெரிக்காவில் இருக்கார். 67 படுத்துக்கொண்டே ஜெயித்தார் எம்ஜிஆர், படுத்துக்கொண்டே திமுக ஆட்சிக்கு வர வைத்தார் எம்ஜிஆர். அதே மாதிரி 85 அமெரிக்காவில் சீட்சியில் இருக்கும்போது அப்போ காங்கிரஸ் கூட்டணி வந்துருச்சு. அவங்களுக்கு ஓரளவுக்கு சீட்டு கொடுத்தாங்க. அப்போ அதிமுக வெற்றி பெற்றது 37.37% ஓட்டு வாங்கிச்சு. 132 தொகுதியில் வந்து அதிமுக ஜெயிச்சது. ஸோ அந்த சாதனையை வந்து தொடர்ந்து கொடுத்துருக்காரு. 3 முறை தொடர்ந்து ஆட்சி செய்தது தமிழகத்தில் எம்ஜிஆர். ஸோ அந்த சாதனையை வந்து யாரும் முறியடிக்கல, நீ முறியடிக்கவும் முடியாது. 2001 சட்டமன்ற தேர்தலில், அதாவது 96 44.4 ஓட்டு வாங்கின அதிமுக 2001 தோற்று, திமுகவிடம் தோற்று 31.4 வாங்கியிருக்காங்க. 2006 அதாவது திமுக வீழ்த்தி 31.4. 2006 திமுக ஆட்சிக்கு வந்தும் அப்போ 32.7 வாக்குகள் வாங்கியிருக்கு. 2011 தாண்டிடுச்சு. அப்போ தேமுதிகவோட கூட்டணி சேர்ந்து சுத்தமாக தொடச்சாச்சு, திமுகவை சுத்தமாக தொடச்சாச்சு. 4 சீட்டு தான், திமுக 4 சீட்டு தான் வருது 2011. இதெல்லாம் வரலாறு. 2011 38.4 வாக்குகள் வாங்கியிருக்கு. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமியை அந்த ஆதரிக்கின்ற அந்த ஒரு கூட்டம் இருக்கே, அந்த கூட்டத்துக்கு சொல்ற புள்ளி ஓரம் இதெல்லாம். 2016 மறுபடியும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வராங்க. 2011 அதிகபட்சமா, அதாவது 2016 தேமுதிக கூட்டணி இல்லாம தனிச்சு நின்னாங்க ஜெயலலிதா, தனிச்சு தைரியமா நின்னாங்க. அப்பதான் மோடியா லேடியாங்கிற விஷயம்லாம் வந்துச்சு. அந்த 2016 41.1 அதிகமா வாங்கினாங்க தனிச்சு நின்று, தேமுதிக கூட்டணி இல்லாமலே. ஸோ இதுதான் சாதனை. இந்த சாதனையை வந்து ஏன் வந்து பின்னாடி வரல? 2021 எடப்பாடி பழனிசாமி வந்து அதாவது பின்வாசல் வழியாக வந்து அதிமுக பொதுச் செயலாளரான அந்த பின்வாசல் வழியாக வந்து எடப்பாடி பழனிசாமி 41 33% இறங்கிருச்சு. திமுக வெற்றி பெற வைத்ததுக்கு காரணம், வெற்றி பெற்றதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியுடைய தவறான அணுகுமுறையிலும் தவறான போக்கும். இப்ப பாருங்க, 2026 1.31 கோடி ஓட்டு கிடைச்சிருக்கு. ஓட்டு கிடைச்சி எத்தனை சீட்டு வந்திருக்காங்க? அதாவது 47 சீட்டு தான் வந்து அதிமுக வந்திருக்கு. இதை என்ன, இந்த கொடுமை எங்க போய் சொல்றது? 21% ஓட்டு வந்திருக்கு. இதெல்லாம் இந்த கொடுமையில எங்க போய் சொல்லி, இந்த மாதிரி கீழே நீங்க போய்கிட்டே இருந்தீங்கன்னா அதிமுக எங்க நிற்கும்? எம்ஜிஆரை கொண்டாடுகின்றால் எம்ஜிஆர் நேசிக்கலாம் இன்னைக்கு அப்படியே இருக்காங்க. அதுல வந்து இந்த அரசியல் காரணங்களா ஏற்றத்தாழ்வுகள் இருக்க ஒழிய இன்றையும் அவருடைய திரைப்படங்கள் புதிய படங்களுடைய அதிகமாக வசூல் பண்ணுது. இப்போ ரீசெண்டா சிவகாசி அமர்கலம் படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்காங்க. போன இடத்துல எல்லாம் மாட்டுக்காரன் அதை விட வசூல் அதிகமாக இருக்கு. ஸோ இன்றைக்கும் எம்ஜிஆர் கொண்டாடப்படுகின்றவராக இருக்கின்றார். அந்த 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 ஓட்டு வங்கி, இந்த ரெட்டை இலை, எம்ஜிஆர் ரெட்டை இலை, இந்த ரெண்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன்னா விஜய் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அது எல்லாத்தையுமே தவற விட்டுட்டாரு, எல்லாத்தையும் கோட்டை விட்டாரு. இந்த செயலை, இந்த தவறை மன்னிக்க கூடாது, மன்னிக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி வெளியேற வேண்டும் அல்லது வெளியேற்றப்படுவார் அப்படிங்கிறத முன்வைக்கிறோம். இது நடக்கும் பாருங்க.
இந்த விஜய் ஆட்சி பொறுப்பு வந்ததுக்கப்புறம் இந்த விஷயம் இன்னும் வேகம் எடுக்கும். ஸோ இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம இந்த கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை நம்ம வந்து சுட்டி காட்டியிருக்கோம். இது இந்த இந்த குறைபாடுகளையும் இந்த தவறுகளையும் இதையெல்லாம் சீர்திருத்திக்கணும், சரிப்படுத்திக்கணும். விஜயும் இந்த இந்த அரசியல் நடுவில் நடைபெற்ற அரசியலையும் தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய ஆட்சியில் நல்ல விதமாக தொடர வேண்டும். அவர் ஆட்சி நல்ல விதமாக தொடர்வதற்கு நமது வாழ்த்துக்கள், அவருடைய அந்த உழைப்புக்கு நமது பாராட்டுகள். ஏன்னா அவரும் கடினமாக உழைச்சி முன்னேறி வந்தவர் தான். இப்போ சினிமாவை விட்டுட்டு வந்திருக்காருங்கிறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாவற்றையும் சரி செய்து எல்லாவற்றையும் சீரமைத்து கட்டமைத்து ஒரு உருப்படியான ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் அப்படிங்கிற இந்த சந்தர்ப்பத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.